நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. மகளின் புகுந்த வீட்டில் இருந்து வந்த போன் கால். மருமகன் சொன்ன விஷயத்தை கேட்டதும் நொறுங்கிய பெற்றோர். திருமணமான 6 மாதத்தில் இளம்பெண் தூக்கில் தொங்கியது ஏன்? இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலையா? இளம்பெண் புகுந்த வீட்டில் நடந்தது என்ன? மகளுக்கு கல்யாணமாகி 6 மாசமாகுதே, ஏதாச்சும் நல்ல செய்தி வருமானு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்காங்க பொண்ணை பெத்தவங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல செய்தி எதுவும் வரல. அதுக்கு நேர்மாறா உங்க மகள் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற துக்க செய்தி தான் வந்திருக்கு. திங்கட்கிழமை காலையில சம்பந்தி வீட்டில இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. எதிர் முனையில பேசினது வேற யாரும் இல்ல, அவங்களுடைய மருமகன் தான். உங்க பொண்ணு தூக்குல தொங்கிக்கிட்டு இருக்கா, வந்து பாடியை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. மகளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு மகளுடைய வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க பெற்றோர். அங்க ஆசை ஆசையா பெத்து வளர்த்து கட்டி கொடுத்த மகள் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்ததை பார்த்து பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் நொறுங்கி போயிட்டாங்க. புகுந்த வீட்டுல பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு இத்தனை நாளா பெத்தவங்க நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம பொண்ணு புகுந்த வீட்டுல அணுவா சித்திரவதைய அனுபவிச்சு உயிரையே மாய்ச்சிக்கிட்டா அப்படிங்கிறது மகள் உயிர் போனதுக்கு அப்புறம் தான் பெத்தவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்த அனுராக்கும் மதுவுக்கும் கடந்த 25ஆம் தேதி கல்யாணம் நடந்திருக்கு. அனுராக் வணிக கடற்படை அதிகாரியா இருக்காரு. கல்யாணமாகி 2 மாசம் புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருந்த மதுவுக்கு அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகி இருக்கு. மதுவோட குடும்பம் எந்த வசதி வாய்ப்புக்கும் பஞ்சமில்லாத வசதியான குடும்பம். கல்யாண தப்பவே மகளுக்கு நகை பணம்னு சீர்வரிசைய அள்ளி கொடுத்திருக்காங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சு சில மாதங்களுக்கு அப்புறம் உங்க வீட்டுல கொடுத்த நகை பணமெல்லாம் பத்தாது, திரும்பவும் கொஞ்சம் நகையும் 15 லட்சம் ரூபாய் பணமும் வாங்கிட்டு வான்னு அனுராக்கும் அவருடைய குடும்பமும் சேர்ந்து மதுவை படாத பாடுபடுத்தி இருக்காங்க. எங்க வீட்டுல எனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்க, மறுபடியும் என்னால் அவங்க கிட்ட பணம் நகையெல்லாம் கேட்க முடியாதுன்னு மது சொன்னதும் கணவன் அனுராக் மனைவி முடிய பிடிச்சு சர மாரியா தாக்கி இருக்காரு. தினமும் அனுராக் கொடுக்கிற டார்ச்சரை அனுபவிச்சிட்டு இருந்த மது தான் அனுபவிக்கிற கொடுமைகளை பத்தி ஒரு வார்த்தை கூட பெத்தவங்க கிட்ட சொல்லாம இருந்திருக்காங்க. ஆனா நாளாக மதுவுக்கு அனுராக் பாலியல் ரீதியா டார்ச்சர் கொடுத்திருக்காரு. வலுக்கட்டாயமா மது குடிக்க வச்சு ஆபாச வீடியோக்களை காட்டி பாலியல் ரீதியா சித்திரவதை பண்ணியிருக்காரு அந்த அனுராக். ஒரு பக்கம் வரதட்சணை கேட்டு டார்ச்சர், இன்னொரு பக்கம் பாலியல் துன்புறுத்தல்னு தினமும் நரக வேதனையை அனுபவிச்சிருக்காங்க மது. ஒரு கட்டத்துல கணவன் அனுராக்குடைய கொடுமைகளை தாங்கிக்க முடியாம தன்னுடைய சித்தி மகள் பிரியாவுக்கு போன் பண்ணி அழுதுருக்காங்க. கல்யாணமான 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுல நரக வேதனையை மட்டும்தான் நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. அதோட இந்த விஷயத்தை எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லவே வேண்டாம்னு மது தன்னோட தங்கச்சி கிட்ட சொல்லி இருக்காங்க. இதை எல்லாத்தையும் விட இன்னொரு மிகப்பெரிய கொடுமை, மதுவுக்கு அடிக்கடி அவங்க தங்கச்சி பிரியா கிட்ட இருந்து போன் வந்ததை பார்த்த அனுராக், நீங்க 2 பேரும் என்ன லெஸ்பியனான்னு கேட்டு தகாத வார்த்தைகளால பேசினது மட்டுமில்லாம மனைவிய சந்தேகமும் பட ஆரம்பிச்சிருக்காரு. பாலியல் டார்ச்சர், வரதட்சணை கேட்டு சித்திரவதை, சந்தேகம்னு ஒரு பொண்ணை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணக்கூடாதோ அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணி
தாலி கட்டின மனைவியை அடிச்சு கொடுமைப்படுத்தி சைக்கோ மாதிரி நடந்திருக்கான் அனுராக். கடந்த 4ஆம் தேதி காலையில தன்னோட தங்கச்சி பிரியாவுக்கு போன் பண்ண மது, சீக்கிரம் வீட்டுக்கு வா, இல்லனா அவன் என்னைய கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது போன் கட் ஆகி இருக்கு. பிரியாவும் வழக்கம் போல சண்டையா இருக்கும்னு சொல்லி அதை பெருசா கண்டுக்கல. அதுக்கு மறுநாள் காலையில மது தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்தி போயிருக்குது. அக்கா உயிரிழந்துட்டாங்கிற தகவலை கேட்டதும் ஓடி வந்த பிரியா நடந்த விஷயத்தை ஒண்ணு விடாம போலீஸ்ல கம்ப்ளைண்டா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் மது தற்கொலை பண்ணிக்கல, அவளை அனுராக் தான் அடிச்சு கொன்னுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் மதுவுடைய உடலை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அனுராக் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. முழுமையான விசாரணையும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் மது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும். பள்ளி முடிந்து மாலையில் வீடு திரும்பிய +2 மாணவன் ஆயுதங்களுடன் சடாரண வீட்டிற்குள் புகுந்த கும்பல். கண்ணுமைக்கும் நேரத்தில் மாணவனை சரமாரியாக வெட்டி சாய்த்த கொடூரம். +2 மாணவனை காட்டுமிராண்டித்தனமாக வெட்டி கொள்ள முயன்றது யார்? குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? ஸ்கூல் முடிஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த +2 மாணவன் சேர்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போ கையில அரிவாளோட 5 சிறுவர்கள் வீட்டுக்குள்ள புகுந்து டிவி பார்த்துட்டு இருந்த +2 மாணவனை வெட்ட பாஞ்சிருக்காங்க. சுதாரிச்சுக்கிட்ட மாணவன் அந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பியோட முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா விடாம விரட்டுன அந்த கும்பல் மாணவனை மடக்கி பிடிச்சு சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்த மாணவனை பெற்றோரும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க மாணவனை வெட்டி கொல்ல பார்த்தது யாரு, என்ன காரணம்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. 6 பேர் கொண்ட கும்பல் தான் என் பையனை வெட்டுனாங்கன்னு அவங்க எல்லோருமே ஸ்கூல் படிக்கிற பசங்க மாதிரி இருந்ததாவும் காயமடைஞ்ச மாணவனுடைய அம்மா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி அதன் அடிப்படையில் 15 வயசு சிறுவனை பிடிச்சு விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுல தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில வந்திருக்கு. சேரன் மகாதேவி பகுதியை சேர்ந்த 17 வயசு சிறுவன் அந்த ஏரியாவில் உள்ள அரசு பள்ளியில +2 படிச்சிட்டு இருந்திருக்கான். இந்த மாணவன் தன் கூட ஒரே வகுப்புல படிக்கிற சக மாணவி கிட்ட இன்ஸ்டாகிராம் மூலமா பேசி பழகினதாவும் அப்புறம் ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு வந்ததாவும் சொல்லப்படுது. அந்த மாணவியுடைய உடன் பிறந்த தம்பி அதே ஸ்கூல்ல தான் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கான். தன்னுடைய அக்கா மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பையன் கிட்ட பேசி பழகினது அவனுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி இருக்கு. இனிமேல் நீ அந்த பையன் கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட அக்காவை கண்டிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இனிமே என்னுடைய அக்கா கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் வேற மாதிரி ஆகிரும்னு சொல்லி +2 மாணவனை 10ஆம் வகுப்பு மாணவன் தன்னுடைய நண்பர்களோட போய் மிரட்டுனதாகவும் சொல்லப்படுது. ஆனா அந்த +2 மாணவனும் +2 மாணவியும் தொடர்ந்து காதலிச்சுக்கிட்டு இருந்ததாகவும் அடிக்கடி செல்போன்ல பேசிக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில அந்த 10ஆம் வகுப்பு மாணவன் வீட்டுல இருந்தப்போ தன்னுடைய அக்கா அவங்களுடைய காதலன் கிட்ட செல்போன்ல பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இதை பார்த்து கடுப்பான 10ஆம் வகுப்பு மாணவன் பல முறை சொல்லியும் கேட்காம தன்னுடைய அக்கா கிட்ட போன்ல பேசின +2 மாணவனை கொல்ல முடிவு பண்ணியிருக்கான். செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 மணிக்கு மேல அந்த 10ஆம் வகுப்பு மாணவன் தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டுட்டு நேரா அந்த +2 மாணவனுடைய வீட்டுக்கு போயிருக்கான். அங்க வச்சு என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணையே லவ் பண்ணுவன்னு கேட்டுக்கிட்டே அந்த கும்பல் +2 மாணவனை சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த கொடூர தாக்குதல்ல பலத்த காயமடைஞ்ச மாணவன் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கான். அதோட மாணவனை வெட்டி கொள்ள பார்த்த 5 சிறார்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூர்நோக்கு இல்லத்துல அடைச்சிட்டாங்க. இது சம்பந்தமா மேலும் ஒரு சிறுவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி பக்கத்துல உள்ள ஆறுமுக மங்கலத்தை சேர்ந்த IT ஊழியர் கவின்
நெல்லை பாளையங்கோட்டையில வச்சு ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே பரபரப்பாக்குச்சு. மாற்று சமுதாயத்தை சேர்ந்த கவின் தன்னுடைய அக்காவை காதலிச்ச ஆத்திரத்துல சுர்ஜித்துங்கிற இளைஞர் முகத்துல மிளகாய் பொடிய தூவி கண்டன் துண்டமா வெட்டி கொன்னுட்டான். இந்த சம்பவம் நடந்து 10 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அதே நெல்லை மாவட்டத்துல தன்னோட அக்காவை மாற்று சமுதாயத்தை சேர்ந்த பையன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் நண்பர்களோட போய் கொலை முயற்சியில ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு மத்தியில போலீசார் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அதுல மாணவர்களுக்கு இடையில ஏற்பட்ட வாய் தகராறு தான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே தவிர சாதி கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சோசியல் மீடியாவுல தேவையில்லாத வதந்திகளை கிளப்புறவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. சாலையில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த நபர் ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீஸ். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக பிரிந்த உயிர். போலீஸ் நடத்திய அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். பெற்ற மகனே தந்தைக்கு யமனாக மாறியது ஏன்? கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? நடு ராத்திரியில நடு ரோட்ல ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. அந்த வழியா போன சிலர் ஒருவர் துடிதுடிச்சிட்டு இருந்ததை பார்த்து உடனே போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த சில நிமிஷங்கள்லேயே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த நபரை மீட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே அந்த நபர் உயிரிழந்துட்டாரு. அதுக்கு பிறகு போலீஸ் நடத்தின விசாரணையில அந்த நபர் செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி பக்கத்துல உள்ள பாண்டூரை சேர்ந்த குபேந்திரனுங்கிறது தெரிய வந்திருக்கு. தகவல் தெரிஞ்சு குபேந்திரனுடைய மகன்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து தந்தையுடைய சடலத்தை பார்த்து கதறி அழுதுருக்காங்க. ஆனா அவருடைய 3வது மகன் தனுஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை. இது போலீஸுக்கு சந்தேகத்தை உண்டாக்கி இருக்கு. அடுத்து குபேந்திரன் ரத்த வெள்ளத்துல கிடந்த இடத்துக்கு போய் விசாரிச்சப்போ அந்த பகுதியை சேர்ந்த ஒரு சிலர் 20-22 வயசு இளைஞர் ஒருத்தர் பைக்ல வேகமா போனதை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அங்க அடையாளங்கள்லாம் தனுஷோட ஒத்து போயிருக்கு. அது மட்டுமில்ல, கடந்த சில நாட்களாவே தனுஷுக்கும் அவங்க அப்பா குபேந்திரனுக்கும் இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்ட விஷயமும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. தனுஷை பிடிச்சு விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிரும்னு நினைச்சு போலீஸ் தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. அடுத்து மறைவான இடத்துல பதுங்கி இருந்த தனுஷை பிடிச்சு விசாரிச்சப்பதான் போலீஸுக்கு பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி பக்கத்துல உள்ள பாண்டூரை சேர்ந்த 58 வயதான குபேந்திரன் பெயிண்டர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவருடைய மனைவி கற்பகம் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி உடல் நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாங்க. இந்த தம்பதிக்கு 3 மகன்கள் இருக்காங்க. அதுல 3வது மகன் தான் தனுஷ். இவர் அங்க உள்ள தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மனைவி உயிரிழந்துட்டதால மகன்களோட வாழ்ந்துட்டு வந்த குபேந்திரனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தகாத உறவு இருந்ததா சொல்லப்படுது. ஒரு நாள் குபேந்திரன் வேற ஒரு பொண்ணு கூட ஒரே வீட்டுல தனியா இருந்தத அவருடைய மகன்கள் பார்த்து சத்தம் போட்டதாவும் அதனால தந்தைக்கும் மகன்களுக்கும் இடையில பெரிய பிரச்சனையே வந்ததாவும் சொல்லப்படுது. 58 வயசுல இப்படி பண்ணிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை யாராச்சும் மதிப்பாங்களா? இந்த மாதிரியான பழக்கத்தெல்லாம் இதோட விட்டுருங்க, குடும்ப மானம் காத்துல பறக்குதுன்னு 3 மகன்களும் சேர்ந்து தந்தை குபேந்திரனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா குபேந்திரன் மகன்கள் சொன்ன எதையுமே காது கொடுத்து கேட்காம தன்னோட இஷ்டத்துக்கு இருந்ததா சொல்லப்படுது. இதனாலேயே வீட்டுக்குள்ள தினமும் பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. வழக்கம் போல வேலைக்கு போயிட்டு வீடு திரும்பின தனுஷ் நைட்டு நேரம் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ உன்னுடைய அப்பா இந்த வயசுல வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்காரு, உனக்கு அசிங்கமா இல்லையா, அது இதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க. நண்பர்கள் கிண்டல் பண்ணதை கேட்டு கொதிச்சு போன தனுஷ் தந்தை குபேந்திரன் மேல கடும் கோபத்தோட வீட்டுக்கு போயிருக்காரு.
வீட்டுல தந்தை இல்லாததால அவரை தேடி பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ பாண்டூர் நேரு நகர் சந்திப்பு பக்கத்துல போயிட்டு இருந்தப்போ எதிரில குபேந்திரன் பைக்ல வந்துட்டு இருந்திருக்காரு. தந்தைய வழிமறிச்சு நிறுத்தின தனுஷ், உன்னாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன், நீ பண்ற வேலையால தான் நம்ம குடும்ப மானமே போகுதுன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. அப்போ தந்தைக்கும் மகனுக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்குவாதம் முற்றுனதுல குபேந்திரன் மகன் தனுஷ அடிச்சிருக்காரு. பண்றதையும் பண்ணிட்டு அடிக்க வேற செய்யறியான்னு கேட்டு கொந்தளிச்ச தனுஷ் அங்க கிடந்த கட்டையை எடுத்து குபேந்திரனை சரமாரியா தாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பைக்ல மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து குபேந்திரனுடைய கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொன்னுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காரு. விசாரணைக்கு பிறகு போலீஸ் தனுஷை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. தகாத உறவை கைவிட மறுத்த தந்தைய மகனை கழுத்தறுத்து கொன்ன சம்பவம் அந்த ஏரியாவுல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நீதிமன்ற வளாகத்தில் திருதிருவென முழித்தபடி நின்று கொண்டிருந்த நபர் 2 மாதத்திற்கு முன்பு தனது காதலியை கொலை செய்து விட்டதாக கூறி திகில் கிளப்பிய கள்ளக்காதலன், காப்பு காட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் எலும்புக்கூடு, காதலியை கொடூரமாக கொலை செய்து 2 மாதத்திற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜரானது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? ஆரணி குற்றவியல் நீதிமன்ற வளாகத்துல 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர் கையிலையும் சட்டையும் போட்டுக்கிட்டு ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தாரு. அதை பார்த்த நீதிமன்ற ஊழியர் ஒருத்தர், என்னப்பா என்ன விஷயம், ரொம்ப நேரமா இந்த இடத்துலயே நின்றுட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருக்காரு. இல்ல சார், நான் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிட்டேன், அதான் சரணடைய வந்திருக்கேன்னு அந்த நபர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஷாக்கான ஊழியர் ஓடி போய் அங்கு இருந்த போலீஸ்காரர் ஒருத்தர் கிட்ட அந்த நபர் சொன்னதை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு லாயரும் அந்த நபரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சதுல திகில் கிளப்புற மாதிரி பல விஷயங்களை சொல்லி அதிர வச்சிருக்காரு அந்த நபர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மருத்துவரை சேர்ந்தவங்க கோவிந்தன் குப்பு தம்பதி. இவங்களுக்கு 3 மகள்கள் 2 மகன்கள் இருக்காங்க. இதுல 5ஆவதா பிறந்த மகள் தீபாவுக்கு கடந்த 13 வருஷத்துக்கு முன்னாடி குப்பன் அப்படிங்கிறவர் கூட கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 10 வயசுல ஒரு மகன் இருக்கான். கணவன் மகன்னு சந்தோஷமா இருந்த தீபாவுக்கு தன்னுடைய உறவு முறையான அண்ணன் ராமசாமியோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அண்ணன்கிற முறையில தீபாவும் தங்கச்சிங்கிற முறையில ராமசாமியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த பழக்கம் நாளடைவுல முறை தவறி திருமணத்தை மீறின உறவா மாறியிருக்கு. அண்ணன்னு தீபாவும் பார்க்கல, தங்கச்சின்னு ராமசாமியும் பார்க்கல. 2 பேரும் தொடர்ந்து எல்லை மீறி நடந்திருக்காங்க. கணவன் குப்பன் வேலைக்கு போன நேரம் பார்த்து ராமசாமி அடிக்கடி தீபாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. இதை பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க குப்பன் கிட்ட சொல்லியிருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பான குப்பன் தன்னுடைய மனைவியை கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் தீபா தன்னுடைய தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் திருந்தாம உன்னுடைய இஷ்டத்துக்கு பண்றியான்னு குப்பன் தீபாவை அடிச்சிருக்காரு. ஆனா தீபா திருந்துற மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்துல மனம் நொந்து போன குப்பன் மனைவிய பிரிஞ்சு போயிட்டாரு. தீபாவும் தன்னுடைய மகனை கூப்பிட்டுக்கிட்டு அதே கிராமத்துல உள்ள தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. கணவன் பிரிஞ்சு போயிட்டார்னு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம ராமசாமியோட தகாத உறவுலையே தான் இருந்திருக்காங்க தீபா. ராமசாமிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. அவருடைய மனைவி கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நலக் குறைவால இறந்துட்டாங்க. சம்பவத்தன்னைக்கு தீபாவும் ராமசாமியும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போய் சாமி தரிசனத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. தீபாவும் ராமசாமியும் வீட்டுக்கு வர வழியில ஒரு காப்பு காடு இருந்திருக்கு. அங்க அவ்வளவா ஆள் நடமாட்டம் இருக்காது. அதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ராமசாமி தீபா 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தனிமையில இருந்தவங்களுக்குள்ள கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. என் கூட மட்டும்தான் நீ நெருக்கமா இருக்கணும், வேற யார் கூடயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீபாவை கண்டிச்சிருக்காரு ராமசாமி.
அதுக்கு நீ யார் எனக்கு கண்டிஷன் போடுறதுக்கு? நான் யார் கூட வேணாலும் பேசுவேன், அது என்னுடைய விருப்பம்னு சொல்லியிருக்காங்க தீபா. தீபா அப்படி சொன்னதும் டென்ஷனான ராமசாமி கையில் வச்சிருந்த டவலால தீபாவுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சிருக்காரு. அதுல தீபா கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. தீபாவுடைய மூச்சு நின்னதும் ராமசாமி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். கிரிவலத்துக்கு போன மகள் வீட்டுக்கு வரல, ஒருவேளை ராமசாமியோட எங்கேயாவது போயிருப்பான்னு பெருசா கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் ராமசாமி மட்டும் ஜமுனா மரத்தூர்ல உள்ள தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். அவன்கிட்ட தீபா பத்தி கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால பதற்றமான தாய் குப்பு ஊர் தலைவர்கள் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் ராமசாமியும் ஆரணி குற்றவியல் நீதிமன்றத்துல போய் ஆஜராகி நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். ராமசாமி சொன்னதை வச்சு காப்பு காட்டுக்கு போய் சோதனை பண்ணியிருக்காங்க போலீஸ். அங்க தீபா எலும்பு கூடா கிடந்தது தெரிய வந்துச்சு. அடுத்து தீபாவுடைய எலும்பு கூட மீட்ட போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு கொலையாளி ராமசாமி மேல கொலை வழக்கு பதிவு பண்ணி சிறையிலையும் தள்ளிட்டாங்க. எலக்ட்ரீஷியனை வீடு புகுந்து வெட்டி சாய்த்த இளைஞர் மகனின் பிறந்தநாள் விழாவிற்காக வந்தபோது அரங்கேறிய பயங்கரம். சொந்த மாமாவை கொடூரமாக வெட்டி சாய்த்ததற்கு என்ன காரணம்? நடந்தது என்ன? இரவு 8 மணி இருக்கும். குடும்பத்தோட வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்காரு இளங்கோ. அப்போ யாருமே எதிர்பார்க்காத சமயத்துல வீட்டுக்குள்ள புகுந்த ஒருத்தன் இளங்கோவை சரமாரியா அறிவாளால வெட்டி கொன்னுட்டு சர்வ சாதாரணமா நடந்து போயிருக்கான். ஏரியாவுல இருந்தவங்க அந்த இளைஞனை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருந்திருக்காங்க. கையில கத்தியோடையும் கண்ணுல கொலை வெறியோடையும் இருந்ததால கொலை பண்ணிட்டு தப்பிச்சு போனவனை பிடிக்க யாருமே முன் வரல. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கொலைக்கான காரணம் என்னங்கிறதே தெரிய வந்திருக்கு. ராணிப்பேட்டை ஆற்காடு பக்கத்துல உள்ள 30 வெட்டி கிராமத்தை சேர்ந்தவர் 20 வயசான தனுஷ். கஞ்சா போதைக்கு அடிமையான தனுஷ் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு ஊதாரியா சுத்திட்டு இருந்திருக்கான். தினமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து பெத்தவங்களை தகாத வார்த்தைகளால திட்டுறத வழக்கமா வச்சிருந்திருக்கான். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லோரும் தனுஷுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஆனா அத காதலியே வாங்காத தனுஷ் தினமும் போதையில வீட்டுக்கு வந்து அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அக்கம் பக்கத்துல உள்ள பெண்கள் கிட்ட வம்புழுக்கிறது, சிறுமிகளை இழுத்து வச்சு தேவையில்லாம அடிக்கிறதுன்னு தனுஷுடைய சேட்டைக்கு அளவே இல்லாம போயிருக்கு. அதனால கடுப்பான பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க மகனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்லன்னா போலீஸ்ல புகார் கொடுப்போம்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் தனுஷ் சட்டையே செய்யல. குடிச்சா உன்னால அமைதியா இருக்க முடியாதா? ஊர்ல வம்பு இழுக்கிறது தான் வேலையா? எத்தனை டைம் தான் கண்டிக்கிறதுன்னு மகனை சத்தம் போட்டிருக்காங்க. அதுக்கும் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை தனுஷ். சம்பவத்தன்னைக்கு தனுஷும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் மது போதையில ஏரியாவில் உள்ள ஒரு கடைக்கு முன்னாடி நின்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. அந்த நேரம் சென்னையிலிருந்து ஊருக்கு வந்த தனுஷுடைய மாமா இளங்கோ தனுஷை கண்டிச்சிருக்காரு. ஏன்னா இளங்கோவுடைய அக்கா கடைக்கு முன்னாடி நின்றுதான் தனுஷ் அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்திருக்கான். 26 வயசான இளங்கோவுக்கு கல்யாணமாகி ஒரு ஆண் குழந்தை இருக்கு. மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால மகனை தூக்கிட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துட்டாரு இளங்கோ. சென்னையில தங்கியிருந்து எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்துட்டு இருந்த இளங்கோ மாசத்துக்கு 2 முறை தான் ஊருக்கு போய் மகனையும் தன்னுடைய அம்மாவையும் பார்த்துட்டு வருவாரு. அப்படி வந்தப்பதான் தனுஷுக்கும் இளங்கோவுக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இளங்கோ எல்லோர் முன்னாடியும் தனுஷை அடிச்சதால ஆத்திரம் அடைஞ்ச தனுஷ் இளங்கோவை வீடு புகுந்து சரமாரியா வெட்டி இருக்கான். அதுல ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு விழுந்த இளங்கோ சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொலை நடந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே தனுஷ போலீஸ் மடக்கி பிடிச்சு விசாரிச்சதுலதான் மொத்த உண்மையும் வெளியே வந்திருக்கு. அடுத்து தனுஷ அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனை கைது பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும்
சட்டத்தின் கையில், விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.